SIP ஸ்டார்ட் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. வெள்ளிக்கிழமை NSE 112 புள்ளிகளை ஏற்றத்திலும் BSE 325 புள்ளிகளை ஏற்றத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. ஈரான் போர் வந்துட்டு 4வது வாரத்துல அடி எடுத்து வச்சிருக்குங்க சார். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கான்னு எந்த தரப்புமே இப்போ வரைக்கும் போர் நிறுத்துறதுக்கான அறிகுறியும் கூட காட்டவில்லை. எப்படி சார் இருக்கும் நம்ம மார்க்கெட்? நம்ம மார்க்கெட் ஐ திங்க் இதுக்கு ரெண்டு விதமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. முக்கியமாக ஒரு டெக்னிக்கல் வியூ பாயிண்ட், அதாவது சார்ட்டின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகுமானால் ஃப்ரைடேவுடைய ஃபார்மேஷன், அதாவது வெள்ளிக்கிழமை என்று கேண்டில்ஸ்டிக் வகையில் நீங்க அந்த ஃபார்மேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலான சந்தையில இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடந்திருந்தால், அதாவது நார்மல்னா மற்ற வார், ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அவ்வளவு சேலஞ்சஸ்லாம் இல்லாம ஒரு நார்மல் மார்க்கெட் சைக்கிள்ல இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடந்திருந்தா இது வந்து ஒரு பவுன்ஸ் பேக்குக்கான ஒரு அருமையான ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்னையோட கன்ஃபர்மேஷன் ஸ்டிக்ல வச்சு அந்த சந்தை வந்து அது பவுன்ஸ் ஆகும் அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியக்கூடிய ஒரு பேட்டர்னாக இருந்திருக்கும். அது வந்து ஒரு ஹராமி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேஷன். அது ஆக்சுவலி 2 sticks வித் 3வது கேண்டில் ஸ்டிக் வந்து கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் தர வேண்டும். ஆனால் ஸோ அதுதான் ஆக்சுவலா அந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்ல நமக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வீக்லி பேட்டர்ன், நம்ம வீக்லியோட டியூரேஷன் எடுத்து பார்த்தாலுமே சரி, சந்தை வந்து 23,000 அப்படின்ற 23,000, 23,040, 100 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் சந்தைக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றது உறுதிப்படுத்தும் வகையில அந்த ஃபார்மேஷன் இருக்கு. பட் இது வந்து டெக்னிக்கல். ஸோ டெக்னிக்கல் சைட்ல நமக்கு ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் ட்ரம்ப் வந்து ஃபண்டமெண்டலா அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ திடீரென்று புதிதாக இன்னும் 48 மணி நேரத்துல, இன்னும் 48 hours, 48 மணி நேரத்துல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து ஈரான் திறக்கவில்லை, எல்லா கப்பலையும் அனுமதி அது வழியாக செல்ல அனுமதி தரவில்லை என்றால் ஈரானை வந்து மொத்தமாக அந்த மேப்ல இருந்து ஒப்ளிட்ரேட், அவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தை வந்து ஒப்ளிட்ரேட்னா காணாம போய்விடும். அந்த மாதிரி ஒரு ஊர் இருந்த ஒரு அடையாளமே இல்லாமல் நான் முடிச்சு விடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு புது விதமான ஒரு த்ரெட், இன்னும் அதிகமாக எஸ்கலேஷன் இல்லை ஒரு த்ரெட்டனிங் பாஸ்டர். இதுக்கு 2 நாள் முன்பதாக அவர் சொல்லியிருந்தது என்னன்னா, ஈரான் வார் வந்து வைண்டிங் டவுன் ஸ்டேஜில் இருக்கிறது, கூடிய சீக்கிரம் நினைக்கிறத விட சீக்கிரமாக இது முடிஞ்சுவிடும் அப்படின்ற ஒரு பேச்சை சொன்னார். இது வந்து வெள்ளி சனி என்று சொன்னது. திடீரென்று இப்படி ஒரு பேச்சு வந்து இன்னைக்கு சொன்னதுனால this impacts lot of things. இதனால வந்து 4வது, நீங்க சொன்ன மாதிரி 4வது வாரத்துக்குள் போர் நுழையும் போது இது எஸ்கலேஷன் கூடுமா, and it may impact overall market sentiment. So நம்மளோட சந்தை எப்படி இருக்கும் நீங்க கேக்குறீங்க. ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம வந்து கவனிக்க வேண்டியது 22,900, 23,000 அந்த ஒரு சப்போர்ட் பேஸ். அதே போல ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,400 and 23,500. ஸோ இதுதான் ரேஞ்சா இருக்க போகுது. ஸோ இந்த ரேஞ்சை விட்டு வெளியேறும் பட்சத்தில் மட்டுமே நமக்கு ஒரு இமீடியட் சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் வந்து வரப்போகுது. பட் அதர்வைஸ் இல்லாட்டி இதுல கன்சாலிடேட் ஆகும், ஆர் பாசிபிள் வீக்னஸ் டுவர்ட்ஸ் ரீடெஸ்ட் ஆஃப் 22,900 அதுதான் நடக்கும். ஆல்தோ டெக்னிக்கல் சார்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இண்டிகேட் ஒரு பவுன்ஸ் பேக்குக்கான ஒரு பாசிபிலிட்டி எடுத்துக்காட்டாக இருந்தாலுமே ஐ திங்க் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த மாதிரி ஒரு த்ரெட்டனிங் பாஸ்டர் எடுக்கும்பொழுது சம்டைம்ஸ் இட் மே புட் a lot of pressure on the market. அது அல்லாமல் இவர் இதெல்லாம் பேசாமல் இருந்ததுன்னா ஐ திங்க் திங்ஸ் would have been a lot better. மார்க்கெட் சென்டிமெண்ட் would have been a far more positive expectation அப்படின்றதையும் சொல்லுவேன். ஏசியன் மார்க்கெட்ஸ் எப்படிங்க சார் ஓபன் ஆயிருக்கு? இந்த ட்ரம்ப் எடுத்துள்ள இந்த ஒரு புதிய த்ரெட்டுனால ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு பெரிய வீழ்ச்சியை முக்கியமாக சந்திச்சை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு காலையில இருந்து. இன்ஃபேக்ட் ஜப்பான் நிக்கேயா இருக்கட்டும், அதே போல சவுத் கொரியால காஸ்பியா இருக்கட்டும், காஸ்பி இண்டெக்ஸ் எல்லாமே ஒரு 5% வீழ்ச்சியோட தான் சந்தை ட்ரேட் ஆகி வருகிறதை பார்க்கிறோம். ஸோ முக்கியமாக நிக்கே வந்து 1835 புள்ளிகள் சரிவோட ஒரு வீழ்ச்சியோட தான் சந்தை ட்ரேட் ஆகி வருகிறது. கேப் டவுன் ஓப்பன் பிளஸ் ஃபாலோட் பை வீக்னஸ். அதே போல ஹாங்செங் வந்து 2.5% மேற்பட்ட ஒரு வீழ்ச்சி, ஆல்மோஸ்ட் 665 புள்ளிகள், அங்கேயும் கேப் டவுன் ஓப்பனிங் அண்ட் ட்ரேடிங் டவுன் பை 655. டவ் ஜோன்ஸ் வந்து வெள்ளி அன்று 443 புள்ளிகள், விச் இஸ் ஆல்மோஸ்ட்
1% வீழ்ச்சியோட தான் சந்தையின் முடிவில் இருந்தது. பட் ஆஃப்கோர்ஸ் ஃப்ரைடே சாட்டர்டே அவர் கொஞ்சம் சரி போர் வந்து சீக்கிரம் வைண்ட் டவுன் ஆகும் எக்ஸெட்ரா, ஆப்ஜெக்டிவ்ஸ் மெட், இது மெட், அது மெட்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ பீப்புள் எக்ஸ்பெக்டட் போர் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது. என் கேம் இல்லாமல் நான் அடிக்கடி முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்ஃபேக்ட் 2 weeks பிஃபோர், 2வது வாரத்துக்கு முடியும் போதே நான் இன்ஃபேக்ட் நம்ம ஒரு ஓப்பனிங் பெல் ஷோலையும் ஒரு வீக்கெண்ட் ஷோலையும் பேசியிருந்தோம். இந்த போருக்கு வந்து இவருக்கு ஒரு என் கேம் இல்லாமல் இருக்கிறது, எப்படி இது வெளியேற வேண்டும் என்றது அவருக்கே தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்கிறது. ஐ திங்க் இப்போ வந்து நிறைய அனலிஸ்ட் வந்து அதே போல ஆர்டிகல்ஸும் எழுத வர ஆரம்பிச்சிருக்காங்க. இவருக்கு வந்து ஒரு என் கேம் இல்லை, எப்படி இது முடியணும், எப்படி வெளியேறணும், எதை சொல்லி நம்ம போரை நிறுத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரியாமல் இருக்கிறது வந்து எல்லாரும் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறார். ஆல்தோ வி ஸ்போக் அபவுட் இட் மச் பிஃபோர். ஸோ நெவர்தலெஸ் இதோட இம்பாக்ட் யூனோ அண்ட் இப்போ அவங்களுடைய அந்த ரம்ஜான் ஃபாஸ்டிங் சீசனும் முடிந்து விட்டது. ஸோ சம்டைம்ஸ் daytime attacks etc. may continue, may rise, and it is not very healthy for யாருக்குமே. இது வந்து ஒரு பெரிய ஹெல்த்தி ப்ரோக்ரஷனாக இருக்காது. ஸோ ஏஷியன் மார்க்கெட்ஸும் சரி, ஓவர்சீஸ் மார்க்கெட்ஸ் இன் அமெரிக்கா, டவ் ஜோன்ஸ் கூட வெள்ளி என்ற ஒரு வீழ்ச்சியோடு தான் இருந்தது. அண்ட் ஐ திங்க் சென்டிமெண்டலி இந்த ஒரு புதிய த்ரெட்டுனால ஐ திங்க் நம்ம மார்க்கெட்ஸுக்கும் நம்ம சந்தைக்குமே அந்த ஒரு ஓவர் ஹேங் வந்து இருக்கும். ஸோ செல் அண்ட் ரைஸ், அதாவது இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி நேரத்தில் வந்து செல் அண்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டெக்னிக்கலாக நம்ம கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ், ஃபண்டமெண்டல் வேர்ட் பிளே அண்ட் த்ரெட்ஸ் வந்து வரும்போது செல் அண்ட் ரைஸ், அதாவது ஏற ஏற சந்தை வந்து சந்தையில் இருக்கக்கூடிய பங்குகள் அல்லது சந்தையை விட விற்க வேண்டும் என்பதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது. அண்ட் தட் இஸ் ஹவு மோஸ்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் அட் பிளே. இந்த சென்டிமெண்ட் நமக்கும் கொஞ்சம் ரப் ஆஃப் இருக்கக்கூடும் அப்படின்றதை நம்ம எதிர்பார்க்க வேண்டும். செல் ஆன் ரைஸ் பத்தி இன்னும் டீடைலா சொல்ல முடியுங்களா சார், நம்மளோட முதலீட்டாளர்களுக்கு? இல்ல, அது வந்து செல் அண்ட் ரைஸ் தான் பொதுவாக இப்போ அப்படிதான் நடக்குது. செல் அண்ட் ரைஸ்னா சந்தை வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது. 23,400, 23,500 அந்த ரேஞ்செல்லாம் செல்லும்போது அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த சந்தையோட இல்லை பங்குகளுடைய விலை ஷார்ட் டேர்ம்ல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, இப்போ வாங்கியிருந்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ல வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு இறக்கத்துல வாங்கியிருந்தால் அந்த லாபத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஒவ்வொரு ஏற்றத்திலையுமே விற்பனை செய்ய வேண்டும் என்பதுதான் இப்போ சந்தையில இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. நம்ம சந்தையில மட்டும் இல்லை, உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சந்தையிலுமே இதுதான் ஸ்ட்ராட்டஜியா இருக்கிறது. திடீரென்று கச்சா எண்ணெயுடைய விலை வீழ்ச்சி, ஸ்ட்ரெயிட் வந்து திறக்கிறது, கப்பல்கள் செல்லுகின்ற அனுமதி இருக்கிறது, போர் சீக்கிரமா முடிந்துவிடும், அப்படியெல்லாம் ஒரு பேச்சு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் பாயன்சி, ஒரு அப் மூவ் கிடைக்குது இல்லையா, ஒரு ரைஸ் கிடைக்குது. அந்த ரைஸை பயன்படுத்தி ஸ்மால் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் செய்யறதுதான் இந்த செல் அண்ட் ரைஸ்ன்றது ஸ்ட்ராட்டஜி. ஸோ லாங் டேர்ம் பைஸுக்கான ஒரு வியூ பாயிண்ட் அல்ல, பட் இது ஒரு ட்ரேடிங் ஸ்டைல் அப்படின்றத மட்டுமே சொல்லலாம். இந்த செல் அண்ட் ரைஸ் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது மட்டுமே செல் அண்ட் ரைஸ் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்த வேண்டும். அதாவது 22,900 23,400, 430, 450 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் சந்தையானால் டெஃபினட்டாக ஒவ்வொரு முறையும் அந்த 22,300, 22,400 வரும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணி மறுபடியும் 22,000, 22,100 அப்படின்னு வரும்போது திருப்பியும் பை, அகெயின் செல் அப் when it reaches 22,400 or 22,300. ஸோ இதுதான் செல் அண்ட் ரைஸ் ஸ்ட்ராட்டஜி. நம்ம மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசினா அந்த லெவல்ஸ் வச்சு உலக சந்தைகள்லையுமே நடக்கிறதே இதுதான் ஸ்ட்ராட்டஜி. திடீரென்று கச்சா எண்ணெய் விலை பாசிட்டிவான காமெண்ட்ஸ் வரும்போது சந்தைக்கு ஒரு ஏற்றம், செல் ஆஃப், எகெயின் இட் கம்ஸ் டவுன். இந்த மாதிரி ஒரு த்ரெட் வரும்போது சந்தை வீழ்ச்சி, எகெயின் பை. அந்த ரேஞ்சுக்குள்ள கன்சாலிடேஷன் நடக்கும்போது செல் அண்ட் ரைஸ் பேட்டர்ன் இஸ் ஜென்ரலி எம்ப்ளாய்ட். இதனால என்ன நடக்கும்னா, அந்த குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் தாண்ட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள நம்ம நுழையும். ஒவ்வொரு தடவை அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போதுமே செல்லிங் ப்ரெஷர் அதிகரித்து மறுபடியும் சந்தையை வந்து இந்த 23,000, நம்ம சந்தைக்கு பார்க்க போனோம்னா 22,000, 22,900, 23,000 அந்த ரேஞ்சுக்குள்ள மறுபடியும் தள்ளப்படும். மறுபடியும் எகெயின் வேல்யூ பையிங் ஸ்டார்ட்ஸ், எகெயின் அந்த ரேஞ்சுக்குள்ளாக அப் அண்ட் டவுன் ஒரு டென்னிஸ் பால் போல செல்லுகின்ற ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் செல் அண்ட் ரைசஸ். சந்தைகள்ல எல்லாமே, உலக நாட்டு சந்தைகள் எல்லாமே இதுதான் இப்போ ஸ்ட்ராட்டஜியா இருக்கிறதுன்றது என்னோட வியூ. FIS, DIS என்ன சார் பண்ணியிருந்தாங்க வெள்ளிக்கிழமை? அவங்கள வந்து எந்த விதமான அதே பேட்டர்ன் DIS ஆமா. ஸோ தே கண்டினியூ டு பிஹேவ் தி சேம். FIS பாத்தீங்கன்னா 5,718 கோடிக்கான நெட் செல்லர் கேஷ் செக்மெண்ட்ல, DIS வந்து 5,706
கோடி ரூபாய்க்கான நெட் பையர். ஸோ ஓவரால் தே கண்டினியூ டு ரிமைன் நெட் பையர்ஸ் அண்ட் நெட் செல்லர்ஸ். ஸோ இந்த வாரத்தோட ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ட்ரேடிங் வீக், எஃபெக்டிவான லாஸ்ட் ட்ரேடிங் வீக் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோ 26ஆம் தேதி ஒரு ட்ரேடிங் ஹாலிடே நமக்கு வருகிறது. அதே போல 31ஆம் தேதியும் ஒரு ட்ரேடிங் ஹாலிடே வருது. ஸோ எஃபெக்டிவ்லி லாஸ்ட் 4-5 days ஆஃப் ட்ரேடிங் மார்ச் மாதம். ஸோ மார்ச் மாதத்தோடைய நம்பர்ஸ் நம்ம எடுத்து பார்க்க போனால் எஃப்ஐஎஸ் வந்து வெள்ளிக்கிழமை என்ற வரைக்குமே இந்த மாதத்துக்கு 86,000 கோடிக்கும் மேற்பட்ட நெட் செல்லர்ஸ், 86,000 crores நெட் செல்லர்ஸ். வைல் டிஐஎஸ் வந்து 1,01,000 கோடிக்கான 1,01,000 லெவல் அப்படி இருக்கக்கூடிய நெட் பையர்ஸ் அந்த லெவல்ல இருக்கிறாங்க. Now, for the year, நிவேதா நீங்க பாத்தீங்கன்னா this is a very interesting thing. Year wise கணக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னால் டிஏஎஸ் வந்து நெட் செல்லரா இருக்கக்கூடிய இது முதல் வருடம்ன்றது கிடையாது. இன்ஃபேக்ட் 2021 இருந்து இவங்க நெட் செல்லர்ஸா தான் இருக்கிறாங்க ஆனால் ஆனுவல் பேசிஸ். ஸோ தொடர்ச்சியாக ஆனுவல் பேசிஸ்ல கண்டினியூஸ்லி நெட் செல்லர்ஸ் 21, 22, 23, 24, 25 அண்ட் இப்போ 26 3 மாதத்திலையுமே தொடர்ச்சியாக நெட் செல்லரா தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் நியூ ஸ்டடி. நம்ம வந்து சர்ப்ரைஸா பார்க்கணும் இல்லை. அதனால தான் நான் அடிக்கடி இந்த ஓப்பனிங் பெல்ல சொல்றேன். அவங்க கடந்த ரீசெண்ட் டைம்ல மட்டும் இல்ல, கடந்த 5 வருஷமாக இருக்கக்கூடிய பேட்டர்ன்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியாக வித்து வெளியேற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது. டெய்லி பேசும்பொழுது ஓகே இது இவங்க தான் இப்படி பண்றாங்க. பட் 5 years இந்த தொடர்ச்சியா அவங்க வந்து பணத்தை வந்து வெளியேற்றி கொண்டு தான் இருக்கிறாங்கன்றதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஐ திங்க் தட் இஸ் தி ரீசன் ஐ மென்ஷன் தட் ஸ்டாட்டிஸ்டிக் டு யூ. சரி, இந்த ஈரான் போர் தொடங்கினதுல இருந்து க்ரூட் ஆயில் தான் ஹீரோவா இருந்துட்டு வருது. ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை திறக்கலைன்னா நான் உங்களோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டா அழிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஈரான் வந்துட்டு எங்க எனிமியை தவிர எந்த கப்பலா இருந்தாலும் நாங்க அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரி தாக்கத்தை சார் நம்ம க்ரூட் ஆயிலுக்கு ஏற்படுத்தும்? ஆக்சுவலா ரெண்டுமே ஒரே பதிலா தான் சொல்லுது. ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா அவர் சொன்னதுக்கு இவங்க சொன்ன பதிலும் ரெண்டும் ஒன்னாதான் இருக்கு. இதுல எனிமி கப்பல் அப்படின்றது லெட்டஸ் லுக் அட் ஸ்டேட்மெண்ட் என்ன, நீங்க திறக்கல ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் திறக்கலன்னா உங்களை அழிச்சிடும் அப்படின்றத ட்ரம்ப் பேசுறது. சரி, ஈரான் சொன்னது என்ன, எனிமி கப்பல்கள் அல்லாமல் மற்ற எந்த கப்பல் இருந்தாலும் நாங்கள் திறந்து அனுமதி தருவோம் அப்படின்னு. சரி, யுஎஸ் தான் எனிமி அப்படின்றத நம்ம வைத்தாலும் யுஎஸ் உடைய கப்பல்கள் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக செல்லுகின்ற பாதை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. தே டோன்ட் யூஸ் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ். அவ்வளோ பெரிய லெவலில் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. இது யூஸ் பண்ணக்கூடியது அதிகமாக யாருன்னா சைனாக்கு செல்கின்ற கப்பல்கள், ஆசிய நாடுகள் செல்கின்ற கப்பல்கள். அப்கோர்ஸ் சம் யூரோப்பியன் ஷிப்ஸ், மெனி ஷிப்ஸ் டு யூரோப் வில் ஆல்சோ பாஸ் த்ரூ த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ். இப்போ யூகே அப்படின்ற யூஎஸ் ஷிப்ஸ் பெரும்பாலுமே இந்த ரூட்ல வந்து செல்றதில்லை. அவங்க வந்து இங்கேருந்து கச்சா எண்ணெய் கொண்டு செல்ல ஒரு ரூட் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோன்ஸ் ஓப்பன்ஸ் இன்டு தி அரேபியன் சி அப்படின்றத சொல்லலாம். ஸோ அரேபியன் சி வழியா வரணும்னா நம்மளுடைய ஆசிய நாடுகளுக்கு செல்கின்ற கப்பல்கள் தான். இட் டசன்ட் கோ தி அதர் சைட் டு தி அட்லாண்டிக் ஓஷன். யூஎஸ் நாட்டுக்கு செல்லுற எனிமி கப்பல் அதில் கிடையாது. சில நேரங்களில் அஃப்கோர்ஸ் ஷிப்ஸ் டிராவலிங் டுவர்ட்ஸ் யூரோப், அது முக்கியமாக யூகே அந்த மாதிரி போர்ட்டுகளில் போகக்கூடிய ஒரு சில கப்பல்கள் வந்து இந்த ரூட்ல செல்ல வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் யூகே வந்து இப்போ அமெரிக்கன் பேஸ் அமெரிக்காவுக்கு அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் டேக் ஆஃப் பண்றதுக்கான ஒரு பேஸ் சப்போர்ட் வந்து அவங்க கொடுக்கறதா இருந்தால் அவங்க அந்த எனிமி கூட்டத்தில் சேர்த்துக்கலாம். ஸோ எனிமின்றது இதுல ஐரோப்பிய நாடுகளில் யூகே மட்டும்தான். யுஎஸ் கப்பல்கள் அந்த ரூட்லேயே செல்லாது. மீது எல்லாமே ஃபேவரபிள் தானே. இப்போ சைனாவா இருந்தாலும் ரஷ்யாவா இருந்தாலும் ஆசிய நாடுகள், மற்ற நாடுகள் யாருக்குமே ஈரான் கூட ஒரு போர் லெவல்ல பிரச்சனை எல்லாம் கிடையாது. மேபி பையிங் எக்கனாமிக் ரீசன்ஸ், ட்ரேட் ரீசன்ஸ், சாங்ஷன்ஸ் எல்லாம் வைத்தாலுமே பெரிய அளவில் எனிமீஸ்ன்னு சொல்றோம். எனிமி கப்பல் இல்லாத மற்ற எல்லா கப்பலும் அதில் செல்லும்னா எல்லா கப்பலும் அது வழியாக தான் போகும். ஸோ ஐ டோன்ட் திங்க் அந்த ஒரு யாரை மிரட்டுறாங்க யாரை உருட்டுறாங்கன்றது நமக்கு இன்னும் புரியாமல் தான் இருக்கிறது. எனிமி கப்பல்கள் தவிர அப்படின்னா இல்லாட்டி அது யூஎஸ் ஃபிளாக் ஷிப்ஸா இருக்கணும், அது யூஎஸ் ஓன் ஷிப்ஸா இருக்கணும். அதுவும் அந்த ரூட்ல செல்லுகின்ற வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். யூஎஸ் நாட்டுக்கு இந்த கச்சா எண்ணெயோ கேஸோ கொண்டு செல்கின்ற கப்பல்கள் அந்த ரூட் வழியா செல்லாது. ஸோ I think that way it is healthy for us. Practically பார்க்க போனா I think it makes sense because ஆசிய நாடுகள் தான் பெரிய அளவில் அதை யூஸ் பண்றாங்க அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்லி டேர்ம்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் தட் பெனிஃபிட்ஸ் ஆல் ஆஃப் ஏஷியா. ஸோ கச்சா எண்ணெயோட விலை வந்து கொஞ்சம் இறக்கத்தை சந்திக்கிற வாய்ப்பு, அதே போல எல்என்ஜியோட சப்ளை, கேஸ் சப்ளைஸ் கூட ஓரளவுக்கு
அந்த ரூட்ல வருகின்ற கப்பல்கள் எடுத்து செல்ல முடியும். அங்க சிக்கி இருக்கக்கூடிய கப்பல்கள் தாண்டி அந்தந்த செல்ல வேண்டிய இடத்துக்கு அவங்க பொருட்களை எடுத்து செல்ல முடியும் அப்படின்றதையும் ஐ திங்க் இஸ் ஃபேவரபிள். ஸோ குளோபல் மார்க்கெட்டுக்கு அது ஃபேவரபிள் தான். ட்ரம்ப் சொல்றது நாட் ஜஸ்ட் ஐ திங்க் தட் பட் 48 ஃபுல் ஃபிளஜ்டாக ஓப்பன் பண்ணும். அதாவது அன்போலிஸ்ட் ஓப்பனிங்காக இருக்கணும். ஸோ யாருமே அது பழைய போல அது எப்படி ஒரு நாளைக்கு 600-700 கப்பல்கள் அந்த ரூட்ல செல்லுகின்ற ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருந்ததோ அதே போல மறுபடியும் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர் கேட்கிறாரு. லெட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் ஃபேவரபிள் தான். எனிமி கப்பல் இல்லாமல் மற்ற கப்பலை விட்டாலுமே ஐ திங்க் அவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ். கச்சா எண்ணெய், நேச்சுரல் கேஸ் விலை கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்குது. தங்கம், வெள்ளி, காப்பர் விலை எப்படிங்க சார் இருக்கு? ஸோ கச்சா எண்ணெயோடைய விலை பாத்தீங்கன்னா we are back to about Brent $111 ஒரு பேரலுக்குமே. அதே போல ஜெனரல் க்ரூட் ஆயில் பிரைசஸ் 98 ஆவரேஜ் பிரைசஸ் $98 ஒரு பேரலுக்கு அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வருகிறது. இன்ஃபேக்ட் பெரிய வீழ்ச்சியை சந்தித்து நேச்சுரல் கேஸ் இன்ஃபேக்ட் 1.43% வீழ்ச்சி நேச்சுரல் கேஸ் பிரைஸ் 3.25, 3.10, 3.20 இருந்தது per MMBTU, டாலர்ஸ் per MMBTU. இப்போ $3.05 per MMBTU. So some amount of gas release or supply is happening, which is why the prices are being depressed. So அது ஒரு புறம். கோல்டு நல்ல ஒரு வீழ்ச்சி, இன்ஃபேக்ட் நல்ல ஹெல்த்தி கரெக்ஷன். நான் அந்த அசெண்டிங் சேனல் அந்த ட்ரெண்ட் லைன் பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி ஓப்பனிங் பெல்ல நிறைய முறை பேசியிருக்கிறோம், பல முறை பேசியிருக்கிறோம். அந்த ட்ரெண்ட் லைனை விட குறைவாக சந்தை சென்றிருக்கிறது. ஸோ டெஃபினட்டாக வீழ்ச்சி இன்னும் அந்த ப்ராஃபிட் டேக்கிங்காக இருக்கலாம், வீழ்ச்சியாக இருக்கலாம், கரெக்ஷனாக இருக்கலாம். எந்த பேர் அது கொடுத்தாலுமே நம்மளை பொறுத்தவரை அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது டெஃபினட்டாக ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிற பாசிபிலிட்டி. முக்கியமாக தங்கம் $4,400 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருவது சர்வதேச சந்தையில். ஸோ இது போர் துவக்கத்தில் $5,200 கிட்ட இருந்தது. We are now at $4,400 அனௌன்ஸ். அதே போல வெள்ளி $86 to $90 போர் துவக்கத்தில். இப்போ அந்த 70 தான் அந்த ரொம்ப கீ ட்ரெண்ட் லைனா நான் சொல்லியிருந்தேன். இப்போ 65.90, 66, 60 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகி வருது. ஸோ சர்வதேச சந்தையில் 66.69, $66.69 per ounce அப்படின்ற லெவலையும் ட்ரேட் ஆகி வருது. வெல் பிலோ த ட்ரெண்ட் லைன். ஸோ அங்கேயுமே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் அண்ட் ஆர் கரெக்டிவ் ஆக்ஷன் நடந்து வருகிறது. இட் இஸ் புரோக்கன் தி அசெண்டிங் சேனல். ஸோ டெஃபினட்டாக ப்ரைஸ் டிப்ரெஷன் இன்னும் கொஞ்சம் நடக்க வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்கிறது. அண்ட் காப்பர் ஆஃப்கோர்ஸ் ட்ரேடிங் அட் 5.28. அகெயின் அங்கேயும் ஒரு பெரிய ஏற்றம் இல்லாமல் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் லெவல்ஸ். ஸோ இதே நம்ம எம்சிஎக்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் $1,109 ஒரு கிலோ அப்படின்ற லெவலில் காப்பர் பிரைஸ். 10 கிராம்ஸ் கோல்டு, 10 கிராம் தங்கம் $1,45,000. அதே போல வெள்ளி 1 கிலோன்றது $2,27,000 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகி வருது. கச்சா எண்ணெய் மட்டுமே $9,250 ஒரு பீப்பா என்ற லெவலையும் ட்ரேட் ஆகி வருகிறது நம்ம பார்க்கணும். So I think the key again, the hero again has been crude oil, while gold, silver and copper mostly stable. Gold and silver நல்ல ஒரு price correction நடந்து அந்த ascending channel விட இறக்கத்தை சந்தித்திருக்கிறது. I think investors should be alert for of that as well. இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன? இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் நம்ம பார்க்க போனால் முக்கியமாக கேஷ் செக்மெண்ட்ல ஐடிசி, எஸ்பிஐ லைஃப், ஐசிஐசிஐ பேங்க், டிஎல்எஃப், டாக்டர் ரெட்டிஸ், மாரிகோ, பாரதி ஏர்டெல், ஏயு பேங்க், சன் ஃபார்மா, HDFC லைஃப் இதெல்லாமே கேஷ் செக்மெண்ட்ல பெரிய அளவில் டெலிவரி நடந்திருக்குது. லாங் பில்டப் பார்க்க போனால் இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங் ஆன் அ வெரி ஸ்ட்ராங் நோட். பொதுவாக திங்கள் அன்று செவ்வாய் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால, செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி இருக்கிறதுனால பொதுவாக திங்கட்கிழமை இவ்வளோ பெரிய லாங் பில்டப் நமக்கு வராது. இதான் பிப்ரவரி மாதத்துலேருந்து இதுதான் ஒரு பேட்டர்னாக நமக்கு இருக்கிறது. பட் சர்ப்ரைசிங்லி வெள்ளி அன்று சந்தை முடிவில் 80 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல், ஆல்மோஸ்ட் 80 ஸ்டாக்ஸ் நல்ல லாங் பில்டப் ஆயிருக்கிறது அப்படின்றது சந்தையில் ஒரு எதிர்பார்ப்பு. ஆல்ரெடி வாஸ் பீட்டன் ஆன் ஃப்ரைடே அப்படின்றதை நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ தட் இஸ் ஹியூஜ் லாங் பில்டப் பொசிஷன் ஃபார் அ மண்டே. ஸோ அப்படி பார்க்க போனால் ஒரு சில பங்குகள் ஓபராய் ரியாலிட்டி, எஸ்பிஐ கார்டு, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், விப்ரோ, பஜாஜ் ஆட்டோ, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், கோல் இந்தியா, பிபிசிஎல் அண்ட் பிஐ இண்டஸ்ட்ரி. ஸோ இதெல்லாமே லாங் பில்டப் பெரிய நடந்திருக்கு. அதே போல் ஷார்ட் பில்டப் பார்க்க போனால் ஆல்மோஸ்ட் 43 ஸ்டாக்ஸ் கொண்ட ஒரு பட்டியல். ஸோ தேர் ஆர் ஷார்ட் பொசிஷன்ஸ், தேர் ஆர் லாங் பொசிஷன்ஸ், செக்டர் வைஸ் டிவைடடா
இது வந்து நடக்கிறது அப்படின்னு தெரியுது. பட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு சந்தையை பார்க்க, சந்தையோட மூவ்மெண்ட்ஸ் வந்து கவனிக்க அண்ட் லுக் அட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஷார்ட் பில்டப் வந்து 43 பங்கால் கொண்ட பட்டியல் எல்டிஎம். ஷார்ட் பில்டப் இருக்கக்கூடிய பெரிய அளவில் பில்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து எல்டிஎம், HDFC பேங்க், ப்ளூ ஸ்டார், பெட்ரோநெட், பிரீமியர் எனர்ஜிஸ், ஸ்விக்கி, IREDA, சோலா ஃபினான்ஸ், ஹிண்டால்கோ. இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜில இருந்து நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க சார். நாளைக்கு சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்க பணத்தை பெருக்க SIP ஸ்டார்ட் பண்ணணுமா? நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001.